நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? யானை உழந்தா எந்திரிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை சக்கன் எந்திரிக்கலாம். ஒரு தொழில் தான் இப்படி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அனுபவிச்சு சொல்ற, ரொம்ப அடிபட்டு சொல்ற அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டு டைமில் எனக்கு ஒன்று மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ தான் அவர்கிட்ட வந்து நிறைய டைம் வந்துட்டு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். பரவாயில்லடா, வந்து அப்சர்வ் பண்ணுறேன், ரொம்ப பயங்கர புத்திசாலி, நீ காலரே தூக்க மாட்டேங்கிற, தெரியும் உனக்கு காலர் தூக்குனா பட்டன் கழட்டிடும் அப்படின்னு. எஸ்பிஎம் அவர்கிட்ட வந்து 25 பிக்சர்ஸ் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து 25 படங்க அவர் கூட அங்கே நடிக்கலை. அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன். மொட்டக்கால டைமில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நான் ஒரு வாட்டி நான் மீட் பண்ணேன். அது முன்னால் இந்த ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் வரும்போது செட்டியார் சார் வந்துட்டு இந்த கொடையை வச்சுக்கிட்டு ஏதோ கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் இறங்கிட்டு போய் வணக்கம் சொன்னேன். அப்போ வந்து முழு முதல் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்து அப்படியே தட்டி கொடுத்து அந்த படம் பார்த்து, தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு தொழில் தான் இப்படி இருக்கணும், ஒரு பங்க்சுவாலிட்டி, இப்படி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிட்டுல அதை செஞ்சு தான் இப்போ வந்து இங்கே சவுண்டில் வந்து இப்போ கூட நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பாபா சரியா போல, ஓஹோ அண்ணன் ஆடிட்டாரு, அசந்துட்டாரு. நான் யானை இல்லை, குதிரை. யானை உழந்தா எந்திரிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை சக்கன் எந்திரிக்கலாம். ஃபுல் மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஹியூமன் ஃபீலிங் வந்துடுச்சுங்கிறதுக்காக ஃபுல் மனுஷன் மாதிரி ஆகிடக்கூடாது. This whole thing is an experience for me. It is basically, it is not an actor's show. It is a technician's show actually. More visual effects and the visual treat and the musical. It is a fashion like feast actually. ஸோ என்னுடைய முக்கியமான உடல் நலம் போனது காரணமே அந்த சிகரெட் தாங்க. நான் அனுபவிச்சு சொல்ற, ரொம்ப அடிபட்டு சொல்ற அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. அது வேற எனக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. இந்த பரசுராமர் கர்ணனுக்கு கொடுத்த சாபம் மாதிரி நெருக்கடியான ஒரு இதில் வந்து நான் சொன்ன அஸ்திரங்கள், அந்த மந்திரங்கள்லாம் உனக்கு மறந்து போனோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சபையில், ஒரு மீட்டிங்கில், ஒரு மைக் முன்னாலே நின்னா உனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம் நீங்கள் வந்து வரக்கூடாது, மறந்துடணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சாபம் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுறது. பேசும்போது வார்த்தை என்னென்ன எதோ அது இப்போ பல லாங்குவேஜ் வேறே தெரியுமா, எந்த லாங்குவேஜும் சரியாக தெரியாது, ரொம்ப குழப்பமாயிடும். இது தெலுங்கா, தமிழா, கன்னடாவா என்னன்னு தெரியாது. சரி, பொதுவாக இங்கிலீஷில் அடிச்சு விட்டுடலான்னு சொன்னால் அதில் கொஞ்சம் வீக்கு தான். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால என் பர்த்டேக்கு வந்து டெய்லி எப்போவுமே வந்து வருஷம் நான் ஊரில் இருப்பேன். ஸோ ஒரு வாட்டி வந்து அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் என்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை என்னால் பதில் சொல்ல முடியல, அதை நான் சொல்லவும் நான் விரும்பலை. அப்போ இருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் நான் எனக்குமே இந்த 12th பர்த்டே அன்றைக்கி நான் எடுக்க மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்ல படியாக நான் அதை வந்து அமைச்சேன். Rajasthani, his name is Nandulal. He is some 60+. He came and he saw, क्या बाल सब क्या हो गया यार? ऐसे तो सब झड़ गए यार, छोड़ो. हाँ क्या अभी क्या रिटायर्ड लाइफ, हाँ मजा कर रहे हैं क्या? नहीं, अभी एक पिक्चर काम कर रहा हूँ. अच्छा, कौन सी पिक्चर? रोबो. अच्छा, हाँ, गुड. Then I told him, Aishwarya heroine. अरे यार कमाल का लड़की यार, फैंटास्टिक. Aishwarya heroine, हाँ. हीरो कौन? मैं हीरो. तुम हीरो? बच्चे लोग साथ में आए थे. डैडी यस ही इज हीरो, डैडी ही इज हीरो. बड़े
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video.